எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருன்ற பேரை எடுத்தாலே வந்து திட்டுவாங்க. பைபிளை எரித்தவங்க, பைபிளை வந்து ஒரு தெருவில் வச்சு நாங்கள் பைபிள் வச்சுருக்கோம், மறைமுகமாக ஒரு புதிய ஏற்பாடு வச்சுன்றதை பார்த்து பைபிளை எரித்தவங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து. நீ வந்து வாழ்க்கையில் உருப்பட மாட்ட, நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்ட, நீ ஒரு ராசி கெட்டவ, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு நோய் வந்தது. அது டிபிக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அது அடிக்கடி சிக்காயிடுவேன், அடிக்கடி நான் உடம்பு முடியாமல் போயிடுவேன். வருஷத்தில் பாதி நாள் நான் ஆஸ்பத்திரியும் மருந்து மாத்திரையுமாய் சாப்பிட்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாலை வேலையை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய கூட வாழ்க்கையில் நடந்த சில சாட்சிகளை, கர்த்தர் எனக்கு செய்த கிருபையை சாட்சியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் லாவண்யா. நான் வந்து அம்பத்தூர்ன்ற ஒரு பகுதியில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஹிந்து குடும்பம். ஆசிரியத்தில் ஒரு நன்மை உண்டாகுமோ என்பது போல் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நன்மை பிறக்குமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் நாங்களும் வளர்ந்தோம். ஒரு அக்கா இருக்காங்க, எனக்கு அடுத்தது என்னுடைய தம்பி இருக்கா. மொத்தம் 3 பேர். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 2 பேருமே பார்த்திங்கன்னா விக்கிரக ஆராதனையில் அதிகமாய் வழிபடக்கூடிய ஒரு சந்ததியில் இருந்து பிறந்தவர்கள். எங்கள் அப்பா பயங்கரமான ஒரு குடிகாரர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் குடித்தார்னா அவருக்கே நிதானம் தெரியாத அளவிற்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ, ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடையாண்டையோ, மழை காலத்தில் எங்கெங்கேயோ எப்படியெல்லாமோ அவர் எங்கெங்கெல்லாம் விழுந்திருக்கணுமோ அங்கெல்லாம் விழுந்திருக்கிறாரு. அநேக முறை வந்து போலீஸார் வந்து அவரை திருத்தி எங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படி அவரை திருந்தக்கூடியதான அநேக சூழ்நிலை வந்து கூட அவரால் அந்த குடியை வந்து நிறுத்த முடியலை. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தேன். எங்கள் தகப்பனை குறித்து தான் எங்களுக்கு சிறு வயதிலிருந்து பாரமே. ஏன்னா அவரால் தான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் ஒரு சிறு கூட்டம் வந்து நடத்தினார். அப்பொழுது தான் நாங்கள் ஆண்டவரை வந்து முதலாக தெரிந்து கொண்டோம். அதற்கப்புறமாக பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து எங்களுக்கு அநேக நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தார். முதலாவது வந்து நாங்கள் படித்த பள்ளி வந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளி தான். அந்த கிறிஸ்துவ பள்ளியில் நானும் என்னுடைய தம்பியும் வந்து சேர கிருபை செய்தார். அப்பொழுது தான் அந்த டீச்சர்கள் மூலியமாக, அந்த ஆசிரியர்கள் மூலியமாக நாங்கள் ஆண்டவரை வந்து தெரிந்து கொண்டோம். சிறு பாடல்கள் பாடும் பொழுது ஆண்டவரை பற்றி எங்கள் டீச்சர்ஸ் வந்து மறைமுகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அநேக ஹிந்து பிள்ளைகள்லாம் அங்கே படிக்கிறதுனால அவங்களால வெளிப்படையாக ஆண்டவரை சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அப்பொழுது தான் வந்து மறைமுகமாக எங்கள் ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. எனக்கு அப்போலாம் வந்து ரொம்ப கவலையோடு நான் ஸ்கூலுக்கு போவேன். ஏன்னா ராத்திரியெல்லாம் எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணதுனால எங்களால் தூங்க முடியாது, படிக்க முடியாது. விக்கிரக பாடல்களை வந்து அதிகமாக போடுவார். படிக்கிற டைமில் தான் ரொம்ப அதிகமாக போடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எம்ஜிஆர் பாடல்களுக்கெல்லாம் ரொம்ப அடிமையாகி இருந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தார். எங்களால் படிக்க முடியாது. வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் எங்கள் தகப்பனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை வந்து நாங்கள் கேட்டதே இல்லை. அப்பொழுது நாங்கள் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் இருந்தோம். என் மாடை வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். அந்த மாடை விற்று தான், அந்த மாட்டில் இருக்கிற பாலை கறந்து தான் வந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து எங்களுக்கு போச்சு. காலையில் ஸ்கூலுக்கு போவோம், சாயங்காலம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொடுப்போம். இதில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்திங்கன்னா என்னுடைய பெரிய சகோதரி எங்கள் அக்கா தான். நாங்கள் வந்து நானும் எங்கள் அக்காவும் ரொம்ப அநேகமாக பேசிப்போம். ஆண்டவரை குறித்து ரொம்ப பேசுவோம். எப்படிக்கா நம்ம வாழ்க்கை மாறும், இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருன்ற பேரை எடுத்தாலே வந்து திட்டுவாங்க. பைபிளை எரித்தவங்க, பைபிளை வந்து ஒரு தெருவில் வச்சு நாங்கள் பைபிள் வச்சுருக்கோம், மறைமுகமாக ஒரு புதிய ஏற்பாடு வச்சுன்றதை பார்த்து பைபிளை எரித்தவங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து. அதில் என்னுடைய தம்பியும் வந்து அவர்கள் வழியில் அவன் பார்த்து வளர்ந்ததுனால என்னுடைய தம்பியும் அதே வேலையை செய்ய ஆரம்பித்தான். நாங்கள் மறைமுகமாக கூட்டங்களுக்கு சென்று வருவோம் அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டை போத்திட்டு, ராத்திரியில் பெட்ஷீட்டை போத்திட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா
எங்கள் அக்காவுக்கு வந்து வாலிப வயதிலேயே வந்து 18 19 வயதிலேயே வந்து வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போது எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சரி இந்த வாழ்க்கை வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இப்போ வாழ்ந்துட்டு ஆண்டவருக்காக இவங்க இன்னும் எழும்பி பிரகாசிச்சுட்டு இருக்காங்க இந்த சபையில். என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அழகை குறித்து நான் ரொம்ப 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 ஒரு ஹெட் வைடுன்னு சொல்லுவாங்க, அப்படியானவளாக நான் இருந்தேன். ரொம்ப மேக்கப் மேலே எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் என்னை குறித்து வந்த சாட்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நீ வந்து வாழ்க்கையில் உருப்பட மாட்ட, நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்ட, நீ உன் மூஞ்ச பார்த்தாலே ஒன்றுமே நடக்காது, நீ ஒரு ராசி கெட்டவ, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ ஒரு வந்து ஒரு பலவீனன், நீ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வது வகுப்பு படிக்கும் பொழுது 4வது 6வது வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு நோய் வந்தது. அது டிபிக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நோய் வந்த பொழுது அடிக்கடி சிக்காயிடுவேன், அடிக்கடி நான் உடம்பு முடியாமல் போயிடுவேன். வருஷத்தில் பாதி நாள் நான் ஆஸ்பத்திரியும் மருந்து மாத்திரையுமாய் சாப்பிட்டு வந்தேன். அப்பொழுதெல்லாம் தேவன் என்னை தாங்கியிருக்கிறாருன்னு நான் இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே தான் நான் என் வாழ்க்கையில் நம்புகிறேன். சரியாக 2014 எங்கள் சொந்த வீடை விட்டுட்டு, புதூரில் இருக்கிற ஒரு சொந்த வீடை விட்டுட்டு நாங்கள் இங்கே இந்த வேப்பம்பட்டுக்கு வந்தோம். 2014 அப்போ 2013 இந்த சபையோடைய வாக்கு தத்தம் வந்து பார்த்திங்கன்னா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆமாம், கண்டிப்பாக இந்த வேப்பம்பட்டில் நாங்கள் குடியிருக்க வரும்பொழுது உலகம் ஊர் யாருமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்படி இங்கே வந்தோனோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை குறித்திருக்கிறார், முன்கூட்டியே குறித்திருக்கிறார்ன்றதை வந்து நான் கண்டுபிடிச்சேன். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் அநேகமாக கண்டுபிடிச்சேன். அப்புறம் இந்த சபை வந்து முதலாவது எங்கள் அக்கா தான் இந்த சபையை வந்து எங்களுக்கு காட்டினாங்க, அரோமா சபை. அங்கே நம்ம பாஸ்டர் பெத்லஹேம் ஐயா தான். எப்படி ஒரு ரூத்தானவளுக்கு ஒரு பெத்லஹேமான ஒரு அப்பத்தின் வீடு கிடைத்ததோ அதுபோல் எங்களுக்கு இந்த இடம் கிடைச்சது. அநேக காரியங்களை நாங்கள் இந்த சபையில் கற்றுக்கொண்டோம். நான் வாழ்க்கையிலலாம் என் வாலிப பிராயத்திலலாம் தவறும் பொழுதெல்லாம் எனக்கு வந்து எங்கள் போதகர் வந்து ஆண்டவர் மூலயமா அநேக வார்த்தைகளை கொடுத்தார். எப்படி சாமுவேலுக்கு அவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒன்றும் தரையில் விழாத அளவுக்கு கர்த்தர் காத்து கொண்டாரோ, என் வாழ்க்கையில் 2014 தேவன் இந்த சபையில் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் கீழே விழாத அளவுக்கு என்னை காத்து கொண்டார். அநேக முறை வந்து நான் தவறின பொழுது என்னை அவருடைய வார்த்தைகளினாலே கர்த்தர் என்னை தேற்றினார். சபையில் அநேக நாட்கள் தங்கி இருந்தேன். அநேக நாட்கள் சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களிலும் என் வாலிப காலத்தில் நான் வந்து பங்கு கொண்டேன். அப்புறம் நான் வந்து எனக்கு பைபிளை குறித்ததான எந்த அறிவுமே இந்த சபைக்கு வரும் பொழுது இருந்ததில்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் ஈடுபட எப்படி தான் இங்கே பாஸ்டர் சொல்லுவார் சங்கீதம் 62 எடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உடனே எடுத்து படிப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய குரலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் பேசுவேன். நான் பேசுகிறதே மற்றவங்களுக்கு கேட்காது. அந்த மாதிரியான ஒரு ஒன்றுமே இல்லாத இந்த பாத்திரத்தை எடுத்து கர்த்தர் அவருடைய துதிக்காக பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் எனக்கு 2018 வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அந்த திருமணத்தில் கூட என்னுடைய சொந்த பந்தங்கள் யாருமே கலந்துக்கல. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2018 பஞ்சாங்கம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு கல்யாணங்கிறதே நடக்காது, இவளுக்கு கல்யாண வாழ்க்கையே ஒன்று இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் அதை அநேக தடைகளின் மத்தியில் வந்து அதை தகர்த்தெறிந்து என்னுடைய திருமணத்தை நடத்தினார். என்னுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்பில் வேலை பார்க்கிறார். அப்புறம் அவருடைய வாழ்க்கையும் ஒரு பாவத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கை தான், கத்தியும் இரத்தமுமான ஒரு வாழ்க்கை தான். அவருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரப்பிஷாக தான் வரும். அதாவது ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை தான் அவர் பேசுவார். என்கிட்ட அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கே பயங்கரமான பயமாக இருக்கும். டிவியில் வந்து சும்மா ஒரு போலீஸ் வந்து அடித்தாவே சின்ன வயசில் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் அவர் வந்து போலீஸ்லேருந்து எல்லா இடத்திற்கும் அவர் சென்று அநேக பாவமான வாழ்க்கையிலேருந்து வந்தவர் தான் என்னுடைய கணவர். ஆனால் இப்பொழுது அவர் சபையும் துதியும் ஜபமும் எங்களுடைய வாழ்க்கை வந்து கர்த்தருக்குள்ளாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாய் வந்து மாறி இருக்கு. எங்களுக்கு அழகான ஒரு 5 வயதில் ஒரு பிள்ளை இருக்கிறான். இப்பொழுது நாங்கள் கர்த்தருக்கு ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் வாழுகிறோம். அநேகருக்கு நாங்கள் உதவுகிற கரன்களாய் எங்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு காலத்தில் எங்களுடைய கணவன் கையும் என்னுடைய கையும் பாவத்திற்கு சென்ற எங்கள் கையை பரிசுத்தமாக்கி கர்த்தர் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு கையாக எங்களை மாற்றினார்.
அதுக்கப்புறம் என்னுடைய சந்ததியில் நான் தான் முதல் கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணி என்னுடைய சந்ததி தான் முதல் கிறிஸ்துவ பிள்ளையாக வளருகிறது என்று பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த பாவியை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அதே போல் இந்த சாட்சியை கேட்குற அநேக வாலிப பிள்ளைகள், நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேனே, எனக்கு ஒரு மீட்பு கிடைக்குமா, நான் இவ்வளோ ஒரு தவறு பண்ணியிருக்கேனே, எனக்கு ஒரு நல் வாழ்க்கை கிடைக்குமான்னு நீங்கள் யோசிக்கிறவர்களாக இருக்கலாம். இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். கவலையே படாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு வேண்டியது நம்மளுடைய இருதயம் தான், மன்னிப்பு. அதாவது அவர் எல்லா பாவங்களையும் அவரிடத்தில் நாம் அறிக்கையிடும் பொழுது அநேகமான இரக்கங்கள் அவரிடத்துல கிடைக்கிறது. அதுபோல எங்கள் வாழ்க்கையில் கிடைத்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ரட்சிக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாயிருப்பதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரிகளுடைய சாட்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கும் இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த சாட்சிகளை வெளியே கொண்டு வருவதற்கு அது உதவியாயிருக்கும். தொடர்ந்து நீங்கள் இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகளை கேட்பதற்கு எங்கள் ஜெகவானிசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.